கூலி படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு இன்டர்நெட்ல ஏகப்பட்ட ஃபேன் தியரி ஓடிட்டு இருக்கு. ஒருத்தன் என்னன்னா டைம் டிராவல் படங்கிறான், ஒருத்தன் என்னன்னா சைஃபைலாம் இருக்குது அப்படிங்கிறான், ஒருத்தன் என்னன்னா இதுக்குள்ள எல்சியூ கனெக்ட் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறான். ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த கூலி படத்தோட ட்ரெய்லரோட லிங்கை வந்து 3 ஏஐ டூல்ஸ்க்கு கொடுத்து ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து இந்த ஸ்டோரி இந்த பிளாட்டை வந்து கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்ல போறோம். ChatGPT, ஜெமினி, கிராக் 3 ஏஐ டூல்ஸ் கிட்டையும் கொடுத்து நம்ம பார்க்க போறோம். லாஸ்டா எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன், எனக்கு ஒரு தியரி இருக்கும்ல, அந்த தியரி படி இந்த கூலி படம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஃபைனலாக நான் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல்ல ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதி வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்டை நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. இப்போது ChatGPTயில் இந்த ப்ராம்ப்டை கொடுத்து நம்ம கேட்க போகிறோம். யூடியூபோட லிங்க் வந்து ஆல்ரெடி இதில் இருக்குது, இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளேயே நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் படத்தை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ChatGPT கிட்ட ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ணி கேட்க போகிறோம். ஓகே, ChatGPT 5 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எந்த மாடலும் செலக்ட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மாடலை வந்து செலக்ட் பண்ணிவிடும். ஸோ பார்ப்போம். ஸோ இது சர்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஃபேன் தியரிஸ் வந்து எடுத்திருக்கு. சைஃபை டைம் ட்ராவல் தியரி, அது சொன்ன மாதிரி அதுதான். கிளாக்ஸு, வாட்ச் ஃபேக்ட்ரி, ஷேடோயி கிளான்சஸ் அண்ட் விஸ்பர்டு டைம் ட்ராவல். ஓ, லோகேஷ் கனகராஜே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு, டைம் ட்ராவல் பற்றி கேட்கும்போது இல்லை ஆடியன்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆகும் படம் பார்க்கும்போது சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எனக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, அதை லாஸ்ட்டாக சொல்லுவோம். அப்புறமா இந்த சைஃபைன்னு சொல்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேர் மேக்ஸ் பீப்புள் இன்விசிபிள். அந்த சேரில் உட்காந்தாங்கன்னா பீப்புள் மறைஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரி ஒன்று இருக்குது. லாஸ்ட்டாக சம்மரிக்கு வந்துடுவோம். ஓகே, சம்மரி ஆஃப் பிளாட் ப்ரெடிக்ஷன்ஸ் ChatGPT 5. ஓகே, இது பார்ட்லி நான் அக்ரி பண்ணுறேன். இது என்னென்னா, இது வந்து ஒரு வெஞ்சன்ஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுது. பட் ஆனால் இன்னமும் அது வந்து ப்ராப்பராக சொல்லலை ChatGPT. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு பேஸ்ட் த சேம் திங் டு சேம் ப்ராம்ப்ட் டு கூகுள் ஜெமினி. ஓகே, லெட்ஸ் சி வாட் இட் சேஸ். ஃபேன் தியரிஸு. ஓகே, இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபேன் தியரிஸில் வந்து டைம் ட்ராவல் அண்ட் சைஃபை பற்றி இதுவும் சொல்லுது. அடுத்தது வந்து இது வந்து இந்த எல்சியூ கனெக்ஷனை பற்றி சொல்லுது. ட்ராவல் அண்ட் சைஃபைலே சேர்த்து இந்த டார்ச்சர் சேரு, அதுக்கப்புறமா டைம் ட்ராவல் எலமெண்ட்ஸை பற்றியும் சொல்லிடுது. எல்சியூ கனெக்ஷனை பற்றி சொல்லுது. டிஸ்பைட் டேரக்டர் கிளைம்ஸ் தட் கூலி இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம், சம் ஃபேன்ஸ் தியரைஸ் இட் இஸ் சீக்ரெட்லி பார்ட் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ். எனக்குமே அந்த டவுட் இருக்குது. ஏன்னா லைட்டாக சொருவிட்டு போகிற ஆள் தான். ஏன்னா லியோ வரும்போதுமே அப்படி தான் சொன்னார், இது வந்து ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எல்சியூ கனெக்ஷன் இருந்துச்சு, கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. லைக்வைஸ் இதுலேயுமே எல்சியூ கனெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எல்சியூ ஹேஸ் அ வெரி பிக் மார்க்கெட். ஸோ அது கன்சிடரிங் தட் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து எனக்கு தெரில அவங்க அதை அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது. இந்த எல்சியூ கனெக்ஷனில் ஒரு மேட்டர் இருக்குது. என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணா ரவின்னு ஒரு ஆக்டர் இருக்கார், அவர் கைதியிலே செத்து போயிட்டார். அவருமே இந்த கூலி படத்தில் இருக்கார். ஸோ அப்படி எல்சியூ கனெக்ஷன் இருந்ததுன்னா அவர் திருப்பி உயிரோட வந்துட்டாரா? அதில் தான் வந்து ஒரு கன்ஃபியூஷனே. ஒருவேளை இந்த சேர் இருக்குது இல்லை டைம் ட்ராவல் இருக்குது, திருப்பி கூப்பிட்டு வந்தாங்களா அந்த மாதிரி இருக்குல்ல. திஸ் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் கைதியா அப்படிலாம் தெரியல. பட் ஆனால் இது எல்சியூ கனெக்ஷனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் நிறையா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் இருக்குது. ட்ரிபியூட் டு தி, அஃப்கோர்ஸ் அந்த கூலி கெட்டப்பு அதெல்லாம் வந்து ட்ரிபியூட் டு தி தான். அந்த பீடி பிடிச்சிட்டு வர்றது, ஹிந்தியில் தேவார் அப்படின்னு அமிதாப் பச்சன் பண்ண படம். ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஜெமினியோட ப்ரெடிக்ஷன். கூலி அப்பியர்ஸ் டு பி அ ஹை ஆக்டென் ஆக்ஷன் த்ரில்லர் சென்டர்ட் மாரலி கிரே ப்ரோட்டகனிஸ்ட் தேவா. ஓகே, ஃபார்மர் போர்ட் ஒர்க்கர் ஹூ சஃபர்டு டெவஸ்டேட்டிங் லாஸ். ஓகே ஃபைன். இந்த மேட்டரை வந்து ChatGPT சொல்லலை. இட் மேக்ஸ் சென்ஸ். கோல்டு ஸ்மக்லிங் வந்து இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி கோல்டு ஸ்மக்லிங் பண்ணிட்டு ஒரு சிண்டிகேட், பெரிய சிண்டிகேட் வளர்ந்துருக்குது. ஹீ ஹேஸ் அ கனெக்ஷன் வித் தட் சிண்டிகேட். ரஜினி ஹேஸ் அ கனெக்ஷன் வித் சிண்டிகேட், ஸோ இஸ் கமிங் பேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்மேண்டில் த சிண்டிகேட் ஃப்ரம் வித்தின், நாட் அ பர்சனல் கெயின் பட் ரிவெஞ்ச் அண்ட் லிபரேஷன் ஆஃப் ஹிஸ் பீப்புள். ஐ திங்க் இட் இஸ் நாட் அபவுட் ரிவெஞ்ச் அண்ட் லிபரேஷன் ஆஃப் ஹிஸ் பீப்புள், இட் இஸ் ஆல்சோ அபவுட் சம் பர்சனல் கனெக்ஷன். ஏன்னா நீங்கள் விக்ரமே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஒரு பர்சனல் கனெக்ஷன் வைப்பார். ஐ திங்க் லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் மேக்கர் பிலீவ்ஸ் பர்சனல் கனெக்ஷன் இருந்தால் தான் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஒட்டும் அப்படின்னு அவர் பிலீவ் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் கைதிலுமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு கனெக்ஷன் ஒன்று இருக்கும், இதுலையுமே குட்டி பையன் கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இதில் வந்து ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும். வெறும்னே வந்து லிபரேஷன் ஆஃப் பீப்புள்னு வர முடியாது. ஏன்னா சின்ஸ் இவனே சொல்லிட்டான் கிரே ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்லிட்டு, லார்ஜ்லி டவுட் தட் ஒன். ஓகே, ஸ்டோரி வில் பிளெண்ட் நாஸ்டால்ஜிக் ட்ரிபியூட் டு ரஜினிகாந்த் ஏர்லியர் ஃபிலிம்ஸ் லைக் மாடர்ன் கிரிட்டி இன்டென்ஸ் எஸ்தட்டிக் வைல் லிவிங். அதான் அது தெரிஞ்சது தான். கண்டிப்பாக வந்து அவருக்கு ட்ரிபியூட்ஸ்லாம் நிறையா இருக்கும். லிவிங் அ டோர் ஓப்பன் ஃபார் சர்ப்ரைஸ் ட்விஸ்ட், பாசிபிளி அ சைஃபை ஆர் டைம் ட்ராவல். பாசிபிளி, ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இது கிடையாது. அந்த ஸ்பார்க் வந்துச்சு, இந்த சேரை காட்டினாங்க. இந்த எல்சியூ கனெக்ஷனை பற்றி யோசிச்சா அந்த கண்ணா ரவி கேரக்டர் சொன்ன போலீஸ் கேரக்டர் அவர் திருப்பி வராரு.
அதெல்லாம் வச்சு வேணால் நம்ம ஒரு பில்டப் பண்ணி சொல்லலாமே தவிர தெரில, அது நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான். அது ஜெமினி வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்துச்சு. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு க்ளோஸாக வந்துச்சுன்னு சொல்கிறேன். ரிவெஞ்ச் ட்ராமா, அதுக்கப்புறமா ஒரு டெவஸ்டேட்டிங் லாஸ், அதுக்கப்புறமா கம்பேக்கு, இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஒரு கோர் பாயிண்ட் இதில் இருக்குது. அந்த 2 பேருமே சொல்லலை. இதுதான் இந்த படத்தோட கோர் பாயிண்ட்டாக இருக்க போது. இது 2 பேருமே சொல்லலை. ChatGPTயும் சொல்லலை, ஜெமினியும் சொல்லலை. கிராக் சொல்லுதான்னு பார்ப்போம். கிராக்கு அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன். அது உங்களுக்கே தெரியும், எதாலும் நான் சொல்கிறேன். கிராக் கிட்ட போய் கேட்க போகிறோம். அதே தான், அதே ப்ராம்ப்ட் தான். ஓகே ப்ராம்ப்ட் 3 AI சேம் அதே தான் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். இதுவுமே பெருசாக இட் இஸ் நாட் கோயிங் டு சர்ப்ரைசஸ். சேம் டைம் ட்ராவல், sci-fi எலமெண்ட்ஸ், ஆன்டி செக்ஸ் டிராஃபிக்கிங் நரேட்டிவா. இவன் ஒரு புது ஆங்கிளில் வரான். சம் ஃபேன் தெரியுது கூலி சென்டர்ஸ் ஆன் காம்பேட்டிங் செக்ஸ் டிராஃபிக்கிங். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் Satyaj's character in a hideout with a torture chair, possibly interrogating villains and reference to a technology that erases all trace of human being. Fans speculate Satyaj's character protects young women, including Shruti Haasan character, and that Deva is unleashed to take down a trafficking kingpin. எனக்கு தெரிஞ்சு இது வந்து செக்ஸ் டிராஃபிக்கிங் அப்படிலாம் இருக்காது. இது கதை வந்து கோல்டை பற்றி தான், கோல்டு ஸ்மக்லிங்கை பற்றி தான். இதுதான் ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து அதுதான் கதை. எனக்கு இங்கே இது என்ன நினச்சிச்சுன்னா, அந்த ஹாஸ்டலில் நிறையா பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, அங்கே ஒரு ஃபைட் நடக்குது, அதெல்லாம் வச்சுட்டு இது செக்ஸ் டிராஃபிக்கிங்னு இதுவே எடுத்துக்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது, வாய்ப்பில்லை. ப்ரீக்வல் டு இரும்பு கை மாயாவி. இவன் ரொம்ப இமேஜின் பண்ணுறான் இந்த கிரார்க்கு. ப்ரீக்வல் டு லோகேஷ் கனகரா ரூமர்டு மாயாவி வித் அமீர் கான். ஃபேன்ஸ் பாயிண்ட் டு ட்ரெய்லர், இமேஜினரி எலக்ட்ரிக் சேர் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ஸ். இதெல்லாம் சும்மா கதை. இரும்பு கை மாயாவிக்கு ப்ரீக்வலாம் எதையா ஒன்று அடிச்சு விடுறது. கேங்ஸ்டர் ரிவென்ஸாக வித் வாட்ச் ஃபேக்ட்ரி பேக் ட்ராப். வாட்ச் ஃபேக்ட்ரி இருக்குது, கரெக்டு. வாட்ச் ஃபேக்ட்ரி தான், பட் ஆனால் அது திருப்பி அதே தான் டைம் ட்ராவல்னு சொல்லுது. ஏன்னா ஃபேன் தேரி நிறையா சஜஸ்ட் பண்ணுறதுனால இது சர்ச் பண்ணி வந்து அதையே சொல்லிட்டே இருக்குது. ஆனால் இப்போ ப்ராப்பர் எவிடன்ஸ்லாம் அதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம லாஸ்ட்டாக போய்டும் என்ன தான் சொல்ல ட்ரை பண்ணுறான்ட்டு. சம்மரைசேஷன் பிளாட்டை விட்டுலாம். இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துலாம். ஒரு டிராஃபிக்கிங் இருக்குது, ஒரு அநியாயத்தை எதிர்க்கிறாரு, திருப்பி பாஸ்ட்லேருந்து அவருக்கு ஒரு டச் இருக்குது, திருப்பி கம்பேக் கொடுக்குறாரு, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இவன் கொஞ்சம் ஓவராக இமேஜின் பண்ணி இது செக்ஸ் டிராஃபிக்கிங்னே சொல்லிட்டான். மற்றவங்களாச்சும் பரவாயில்ல ஸ்மக்லிங்னு சொன்னாங்க, இவன் கொஞ்சம் ஓவராக இமேஜின் பண்ணியிருக்கான். ஓகே, இதெல்லாம் இவங்களோட டேக். இப்போ என்னுடைய டேக்கு ரொம்ப சிம்பிள். இந்த கதையில் நான் வந்து இந்த sci-fi டைம் ட்ராவல் இதுக்குள்ளெல்லாம் போல. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அப்படி அதுதான் மேஜர் பிளாட்டாக இருந்ததுன்னா அது ஒரு ஹூக்கு. அந்த ஹூக்கை கண்டிப்பாக ட்ரெய்லரில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி அது வந்து ரொம்ப பாஸ்பையில் இருந்ததுனால ஐ பிலீவ் இதில் இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் வந்து சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளே இருக்கலாமே தவிர இது வந்து ஒரு sci-fi படமாலாம் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிவெஞ்ச் எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமா அதான் இருக்க போகுது. இன்னொன்று, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரஜினி இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மூவிஸ். தளபதி, ராணுவ வீரன் பழைய படம், அதுக்கப்புறமா ரங்கான ஒரு படம் வரும். அதுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கும். அவங்க 2 பேர் பழகுவாங்க, அதுக்கப்புறமா ரோல் ஸ்விட்ச் பண்ணிப்பாங்க, அப்படி இருக்கும். பாஷா முக்கியமாக. ஸோ அண்ணாமலை இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து அவர் வந்து பேர் போட ஒரு நாஸ்டாலஜியால். ஸோ அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த உபேந்திரா கேரக்டர். ஸோ இது வந்து ஃப்ரெண்டு இறந்துடுறாரு, அவர் பொண்ணு இருக்குது, அவங்க வளர்றாங்களா, இல்லாட்டி அந்த ஃப்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த கதை. ஏன்னா ஒரு பாட்டுமே வந்திருக்கு, உயிர் நண்பன் சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸாக இது ஃப்ரெண்டை இறந்துடுறாரு, இவர் கொஞ்சம் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாரு, திருப்பி வேறு பல ரீசன்ஸ்க்காக திருப்பி வந்து காலத்துக்கு வராரு, சண்டை போட்டு அந்த ஸ்மக்லிங் கும்பலை வந்து அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறாரு. அப்படிங்கிறது தான் ரொம்ப பிளெயினாக இருக்க போது. என்ன, லோகேஷ் கனகராஜோட ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி தெரியும், புதுசாக ட்ரை பண்ணி மிரட்டிடுவார். இன்னொன்று, அனிருத் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இட் இஸ் இன்டெலிஜென்ட் ஃபிலிம்னு சொன்னதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஸ்க்ரீன் பிளே வைஸ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் டைம் ட்ராவல் sci-fi எலமெண்ட்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஒன்றும் டைம் ட்ராவல் வந்து எனக்கு தெரிஞ்சு 90% இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். மேபி தப்பாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்பெகுலேஷன், உங்களுடைய தியரி என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். நன்றி.